ஹாய். குதிகால் வலியோடு இருக்கிறவங்க காலையில் எழும்பின உடனே என்னென்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு சின்ன வீடியோ தான் இது. முதல்ல பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம குதிகால் வலி உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதே மார்னிங் டைமில் எழுந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜம்ப் பண்ணுற மாதிரி அல்லது காலை ப்ளேஸ் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே பிரச்சனை உள்ளவங்க சம்டைம்ஸ் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எங்கேயாவது சேரில் ஏதாச்சும் உட்காந்துட்டு அல்லது எங்கேயாவது உட்காந்துட்டு திருப்பி எழும்பினாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரிப்பட்ட வலியை ஃபீல் பண்ணுவாங்க. இப்படிப்பட்டவங்க நம்ம ஒரு ரொம்ப நேரம் உட்காந்துட்டோ அல்லது நைட்டு நம்ம நல்லா தூங்கி எழும்பி நடக்கும்போது இந்த பிரச்சனைகள்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு பிரச்சனைலேருந்து அவாய்ட் பண்ணுறதுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து கம்ப்ளீட் தீர்வு இந்த எக்ஸசைஸ் இப்போ நான் சொல்ல போகிறதுனால கொடுக்காது. அதுக்கு நம்ம ஃபிசியோதெரப்பி, அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணால் தான் அதனுடைய ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? மற்றபடி மார்னிங் நீங்கள் எழும்பும்போது வரக்கூடிய இந்த பிரச்சனையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் மார்னிங்கு ப்ளேஸ் பண்ணி காலை ஊனி நடக்கிறதுக்காக வேண்டிய ஒரு சின்ன வழிமுறைகளை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இதில் முதல்ல பார்த்துக்கிட்டோம்னா, எழும்பின உடனே நம்ம பண்ண வேண்டியது சோலியர் ஸ்ட்ரெச், அதாவது காஃப் மசில் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த காஃப் மசில் ஸ்ட்ரெச்சை நீங்கள் செல்ஃபாகவே பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதை பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீலோடைய அடிப்பாகம் அல்லது நம்ம ஃபுல்லாக அடிப்பாதம் முழுமைக்குமே ஒரு சின்ன இந்த தம்பை வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணி அப்படியே கொடுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நல்லா காஃப் மசில் ஸ்ட்ரெச் பண்ணணும், அப்புறம் சின்ன மசாஜ் பண்ணணும். பண்ணிவிட்டு மெதுவாக எழும்பி ஊனி கொஞ்சம் நடந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நடக்கிறத விட நம்ம யூஸ்வலாக கஷ்டப்படுறத விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 50% ஓகேவாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரெச் பண்ணும்போது 3 தடவை பண்ணணும். ஒரு 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணி காஃப் மசில் ஸ்ட்ரெச் பண்ணும்போது 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 3 தடவை பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டாவது பண்ண வேண்டியது மசாஜ் ஒரு 5 நிமிஷம். நம்ம ஒரு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம மசாஜ் பண்ணோன்னா அதற்கான நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண வேண்டியது செப்பல். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, அதில் எம்சிஆர் ஆர் எம்சிபி செப்பல் அல்லது இந்த ரெண்டுமே கிடைக்காத பட்சத்தில் ரொம்ப குஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட செப்பல் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் இப்போ வேலையில் ஷூ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த குஷன் வச்சு இன்சோல் வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் தான் இருக்கும். அந்த கம்பெனியில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி அதை இன்சோலாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் கூட அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்துட்டோம்னா, நம்ம காலையில் ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் அப்ளிகேஷன் அப்படி புரியுதுங்களா? ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டரும் நம்ம காலை எவ்வளோ தூரத்துக்கு டிப் பண்ண முடியுமோ நம்ம டாலரன்ஸ் லெவலில் தான் ஹீட் இருக்கணும். கோல்டு வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஒரு பவுல் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 10 ஐஸ் க்யூப் எடுத்து போட்டிங்கன்னா அது ஐஸ் வாட்டர் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 10 செகண்ட்ஸ், அப்புறம் ஏரில் 1 செகண்ட், திருப்பி கோல்டு வாட்டரில் 10 செகண்ட்ஸ், திருப்பி ஏரில் 1 செகண்ட், திருப்பி இப்படி நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 பவுலுடைய, அதாவது கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர் ரெண்டுமே நமக்கு மீடியமான டெம்பரேச்சர், அதாவது சேம் டெம்பரேச்சரில் வர்றது வரைக்கும் இந்த எக்ஸசைஸை பண்ணணும். நீங்கள் டிப் பண்ணி இதை அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ அதுக்கப்புறம் நம்ம காலை ப்ளேஸ்மெண்ட் நடக்கிறது கொஞ்சம் நல்லா ஏகுவாக இருக்கும். ஓகேங்களா? திரும்ப சொல்கிறேன், இது ஜஸ்ட் நம்ம காலையில் எழும்பின உடனே காலை ஊனி நடக்கிறதுக்கான ப்ராக்டிஸே தவிர அந்த பிளான்டர் ஃபாசிட்டிஸ், அதாவது குதிகால் வலி கம்ப்ளீட்டாக இதனால் ரெடி ஆகாது. நீங்கள் முழுக்க ஒரு கோர்ஸ் ஃபிசியோதெரப்பி, அதாவது அதில் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி, சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். அப்படின்னா தான் அதனுடைய கம்ப்ளீட்டான ரிலீஃப் கிடைக்கும். ஓகே.